வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். யூஸ்வலாக நம்ம பச்சரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் ரேஷன் புழுங்கலரிசிலே ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம உரசி கழுவிக்கலாம். இப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம களைஞ்சி ஊற்றிட்டு 2வது டைம் வெறும் தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம். இப்போது நிறைய தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அல்லது நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால். இப்போ 6 மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது போல் 1-2 அரைச்சிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதே கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தோம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, இதுதான் ரேஷியோ. பாருங்கள், கொஞ்சம் மரன்னு தான் அரைச்சிருக்கேன், இட்லி கரைக்கிற மாதிரி. அடுத்தது பூரணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு வானலியில் கருப்பு எள்ளு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குறைஞ்ச தீயில் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். படப்படன்னு பொரியும் பொழுது நம்ம வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். எள்ளு வெடிக்கிறது நல்லாவே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எள்ளு சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு கல் மண் இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு காட்டன் துணியில் போட்டு உலர்த்தி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அது போல் சுத்தம் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம குறைஞ்ச தீயில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை. 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இதையும் நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். வானலியில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். வெல்லம் கரைஞ்சதும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எள்ளும் தேங்காயும் ஆறின பிறகு நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். வடிகட்டி வச்சா வெள்ளைப்பாக வானலியில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எள்ளு பூரணம் ரெடி ஆயாச்சு. அடுத்தது ஒரு வானலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுட்டு இது போல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாயிடும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு தட்டுக்கு மாற்றிட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இலையில் இது போல் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே இது போல் பரப்பிக்கோங்க. இதில் நம்ம பூரணத்தை நடுவில் வச்சிடலாம். பாருங்க, அழகாக நம்மளோட கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. எல்லா கொழுக்கட்டையும் இதே போலே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட எள்ளு பூரண கொழுக்கட்டை ரேஷன் புழுங்கலரிசியிலே ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. ரேஷன் புழுங்கலரிசியில் செஞ்சால் கடினமாக இருக்குமோ சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது ரேஷன் புழுங்கலரிசியில் தான் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க.
கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.